மதுவால நாடெங்கும் சுடுகாடாகுது. படிக்கும் பிள்ளைகள் கூட மதுவை தேடி ஓடுது. இறப்பின் எண்ணிக்கை அதிகமாச்சு. நாடே மதுவில் மூழ்கிதானே போச்சு. இறப்பின் எண்ணிக்கை அதிகமாச்சு. நாடே மதுவில் மூழ்கிதானே போச்சு. மதுவால நாடெங்கும் சுடுகாடாகுது. படிக்கும் பிள்ளைகள் கூட மதுவை தேடி ஓடுது. இறப்பின் எண்ணிக்கை அதிகமாச்சு. நாடே மதுவில் மூழ்கிதானே போச்சு. பட்டம் படித்தவன் கூட மதுவைத்தான் குடிக்கிறான். தன்னிலைய அவன் மறந்து விபத்தில் மாட்டிக்கிறான். பட்டம் படித்தவன் கூட மதுவைத்தான் குடிக்கிறான். தன்னிலைய அவன் மறந்து விபத்தில் மாட்டிக்கிறான். குடியால எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு போகுதுங்க. குடிநாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு எழுதுனா போதுமாங்க. மதுக்கடைய மூட சொல்லி மக்கள் எல்லாம் சொன்னாலும், மதுக்கடைய மூட சொல்லி மக்கள் எல்லாம் சொன்னாலும், மதுவின் வியாபாரத்தில் பெருகித அரசாங்கம். மதுவாலே நாடெங்கும் சுடுகாடாகுது. படிக்கும் பிள்ளைகள் கூட மதுவை தேடி ஓடுது. இறப்பின் எண்ணிக்கை அதிகமாச்சு. நாடே மதுவில் மூழ்கிதானே போச்சு. கொல்ல கற்பழிப்பு நடக்குது நாட்டுக்குள்ள. போதை உள்ள சமுதாயம் வளருதே என்ன சொல்ல. நாடு வல்லரசா ஆகுமோ, அடிமையாக மாறுமோ. மதுக்கடைய மூட சொல்லி எத்தனையோ போராட்டம். காதுகளில் கேட்காம போகிறதே அரசாங்கம். எத்தனையோ குடும்பங்கள் வீதியில வாடுது. அப்பனை இழந்த பிள்ளைங்க அனாதைய வாழுது. புரிந்த மக்கள் கூட மதுவைத்தான் ஆடுது. பகுத்தறிவு இல்லாம பாழாகி போகுது. மதுவிற்கு அடிமையா நாடே மாறுது. மதுவால நாடெங்கும் சுடுகாடாகுது. படிக்கும் பிள்ளைகள் கூட மதுவை தேடி ஓடுது. இறப்பின் எண்ணிக்கை அதிகமாச்சு. நாடே மதுவில் மூழ்கிதானே போச்சு. இறப்பின் எண்ணிக்கை அதிகமாச்சு. நாடே மதுவில் மூழ்கிதானே போச்சு. திரு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு மக்களில் ஒருவனாக ஒரு வேண்டுகோள். விரைவில் மதுக்கடைகளை மூடி உழைக்கும் வர்க்கம் அதிகமாக வாழ்கின்ற நமது மாநில மக்களுக்கு உயர்விற்கு வழியை தாருங்கள். நன்றி.